8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரத்தில் சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் குடும்பத்தினரோடு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் வணிகர் வீதியில் சாம்சங் ஊழியர்கள் குடும்பத்துடன் போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்தது. இதைத் தொடர்ந்து சுங்குவார்சத்திரத்தில் அமைக்கப்பட்டுள்ள போராட்ட பந்தலில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் போராட்டம் நடத்தினர். இப்போராட்டத்தில் சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன், மாநில செயலாளர் முத்துக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஊதிய உயர்வு, போனஸ், தொழிற்சங்கத்துக்கு அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். சாம்சங் ஆலை ஊழியர்களின் போராட்டம் 24வது நாளை எட்டியுள்ள நிலையில் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் தலைமையில் 5 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் தோல்வியில் முடிந்தது. அரசாங்கம் தலையிடணுமா இல்லையா? கலெக்டரும் அமைதியாக தான் இருக்காரு. இதுக்கு மேலே இந்த போராட்டத்தை பெருசாக கொண்டு போகணுன்னாலும் கொண்டு போகட்டும் அப்படின்றதுனால தான் நாங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கோம். எங்களுக்கு சங்கம் அமைக்கணும். அது ஏதாவது அவங்க உள்ளே அவங்களே பரவாயில்ல நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. போனதுக்கு அப்புறமா ஏதாவது ப்ராப்ளம்னா கேட்க மறுபடியும்லாம் வெளியில் உட்கார முடியாது. குழந்தைங்களை வச்சுன்னு நாங்கள் இன்றைக்கி போராட்டத்தில் இறங்கிக்கிறோன்னா பேசிக்கான எங்களுடைய நியாயத்துக்கு, எங்களுக்கு போராட்டத்துக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றது ஒரே காரணத்துக்கோசரம் தான் குழந்தைங்களை வச்சுன்னு நாங்கள் போராட்டம் பண்ணின்னுக்கிறோம். கவர்மெண்ட்டு இதுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவு கொடுக்கணுன்னுட்டு நாங்கள் விஷ் பண்ணுறோம். சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னுட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்நிலையில் சாம்சங் ஊழியர்களுக்கு ஆதரவாக சென்னை எழும்பூரில் இடதுசாரி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலையிட வேண்டும் என்றும் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியை கடைசி நேரத்திலே மறுத்திருக்கிறார்கள். நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், இப்படிப்பட்ட போக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல, ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கக்கூடிய போக்கு அல்ல. போராடுகிற தொழிலாளிக்கு ஆதரவாக ஒரு ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை கூட தமிழக அரசு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால், திராவிட மாடல் அரசை பற்றி தமிழக மக்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.